வணக்கம். இது வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பற்றி வந்து நிறையா நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் வேலையை விட்டுட்டு போகிற சில பேரையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு வரும்போது வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ணவோ இல்லை வந்து இதுலேருந்து முழுமையாக நம்ம தப்பிச்சு போய் வேறு ஒரு ஜோனில் இருக்கவோ நம்மளால் கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் we are all லிவிங் இன் எ சொசைட்டி. ஸோ நம்மளை சுற்றி வந்து எல்லாருமே தான் இருக்கிறாங்க. எல்லா விதமான விஷயங்களும் தான் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த இதில் நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து எப்படி தற்காத்து கொண்டு நம்முடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம எப்படி பயணிக்கிறது அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு 5 years 10 years ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஏன் ஜாப் பார்க்குறீங்கன்னு கேட்டால், வேறு ஜாப் ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்டோன்னா வந்து இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை அங்கே ரொம்ப பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது, பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதான் வந்து சரியான விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்கும். வேறெவர் பீப்புள் ஆர் தேர், கண்டிப்பாக அங்கே பாலிடிக்ஸ் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்போ வந்து எந்த வகையான பாலிடிக்ஸ் அப்படின்லாம் நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டலாம் இல்லாமல் நம்மளை சுற்றி எப்போதுமே வந்து அவங்க இண்டஸ்ட்ரிங்கிறது என்னது, நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட ஸ்கில் செட்டை காமிச்சு அவங்கவுங்க வந்து மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தான். இந்த காம்படிஷன் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளும் வந்து இயங்கிக்கிட்டே இருப்போம்ல. ஆனால் நம்மளை வந்து இயங்க வைக்கிற கிட்டத்தட்ட இது ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் பார்க்கும்போது இது ஒரு காம்படிஷன் கூட சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன், ஹெல்தி காம்படிஷன் சொல்லலாம். அதனால் வந்து இந்த பாலிடிக்ஸை நீங்கள் வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷனாக எடுத்துக்கிட்டு இந்த பாலிடிக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணுமே தவிர இதுலேருந்து நம்ம வந்து மறைஞ்சு போகவும் முடியாது, இதை விட்டுட்டு நம்ம ஓடி வரவும் முடியாது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் இந்த பாலிடிக்ஸ்னால் நான் வெளியில் வரேன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்புடைய ஒரு விஷயமே கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் நியூ கம்பெனி போகிறீங்க, அங்கேயும் கூட கண்டிப்பாக ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். புதுசாக ஒருத்தர் வராங்கனாலே அந்த கம்பெனியில் பார்த்தோன்னா எக்ஸிஸ்டிங் பீப்புள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து கீழே இறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் நடக்கும். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்கும், எங்கே போனாலும் இருக்கும். அது வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, ஐடிஎஸ் பிபிஓ எப்படி இருந்தாலும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரொஃபஷனில் மேலே வரணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம். இந்த இயல்பான புரிதலை நம்ம வந்து வச்சுக்கிட்டு எப்படி வந்து இவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற உங்களை நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்கிற சில ஷீல்டை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஷீல்டாக நீங்கள் ஒரு விஷயம் பயன்படுத்தலாம். என்னென்னா வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் எப்போதுமே இருக்கலாம். எந்த விஷயம் வந்து ப்ரொஃபஷ்னலாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதோ அது தவிர மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட பழகும்போது உங்களுக்கு எதிராக அங்கே பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும் போதும் உங்களுக்கு எதிரான பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ், நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கும்போது கொஞ்சம் பாலிடிக்ஸ் குறையலாம். இன்னொன்று வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இயல்பாக வந்து வெளிப்படையாக வந்து பழகிறது. ஸோ யார்கிட்டையும் கேப் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பழகிறது, ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் பர்சனலாகவும் அவங்களோட டச் வச்சுக்கிறது. அவங்களோட ஃபேமிலியிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறதுலேருந்து, அவங்க பசங்க என்ன மார்க் வாங்கினாங்க அப்படின்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பர்சனல் சப்போர்ட்டை பர்சனலாக ஷேர் பண்ணிக்கும் போது கூட இந்த பாலிடிக்ஸ்லாம் உங்களால் வந்து குறைக்க முடியும். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பீக்கை பார்ப்பீங்கன்னா, வென் யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் வந்து ஒரு ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வந்து எப்போதுமே நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ஒரு பாலிசியோட ஒர்க் பண்ணும்போதோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக வந்து சுற்றி இருக்கிறவங்க சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தட் மே ஹார்ம் யூ. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள உங்களை சுற்றி இருக்கவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு கம்யூனிகேஷன் செகண்டு, தேர்டு வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், நாலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டோட டாப் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அலைன் ஆகி அவங்களோட வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கூட வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கும்போது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு எதிரான பாலிடிக்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட ஜாபில் நீங்கள் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கரெக்டாக உங்களோட ஜாப் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த டைம்லைனுக்குள்ளே முடிக்கிறீங்க. ஒரு ப்ரிசிஷன் இருக்குது, உங்களோட ஜாபில் வந்து ஒரு ப்ரிசிஷன் இருக்குது, ஒரு துல்லியம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணுறீங்க. நீங்கள் பவுண்ட்ரி தாண்டி போகாமல் மற்றவங்களோட ஜாபில் போய் நம்ம பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர்லேப்பிங் சொல்லுவோம், அந்த மாதிரியான ஓவர்லேப்பிங்லாம் இல்லாமல் உங்களோட ரோல் என்னவோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணி சப்போஸ் மற்றவங்களோட ரோலில் நீங்கள் ஏதாவது
ஓவர்லாப் ஆகுதுன்னா அப்போ அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் இறங்குறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இல்லாத சூழ்நிலை உங்களால் கண்டிப்பாக உருவாக்க முடியாது. பட் உங்களை வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து ஹார்ம் பண்ணாமல் உங்களோட ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்க முடியும். நன்றி.